பிரைட் அவங்களோட என்கேஜ்மெண்ட் மெஹந்தில எந்த அளவுக்கு ட்ரமோட்டைஸ் ஆனாங்கிறத என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அண்ட் திஸ் இஸ் பார்ட் 2. பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்துடுவாங்க. ஸோ யூசுவலி பிரைட் என்கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மெஹந்தி ரொம்ப பிடிக்கும். லைக் சின்ன வயசுல இருந்தே மெஹந்தி போடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களோட என்கேஜ்மெண்ட் மெஹந்தி பிரைடல் மெஹந்திலாம் வந்து ட்ரீம். ஸோ பார்த்து மெஹந்தி ஆர்டிஸ்ட் புக் பண்ணணும். ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருக்கணும்ன்றதுக்காக ஒரு பெரிய மெஹந்தி ஆர்டிஸ்ட் கிட்ட காஸ்ட்லியா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு புக் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவுமே அவங்க கசின் தான் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெஹந்தி டேட்டும் வந்துருச்சு. லைக் அவங்களுக்கு போட வந்தது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மெஹந்தி ஆர்டிஸ்ட் கிடையாது. ஒரு சின்ன பொண்ணு, அது காலேஜ் படிக்கிற பொண்ணு வந்திருக்காங்க. பிரைடுக்கு செம ஷாக். டக்குன்னு ஃபோன் பண்ணி ஏன் வந்து நீங்க வரல, இந்த மாதிரி வேற ஒரு பொண்ணு அனுப்பிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, எஸ் நாங்க வர மாட்டோம்னா அவங்க லோக்கல்ல இருக்கிற ஒரு டீம் மெம்பர் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அவங்க ப்ரியரா இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. அதுதான் பிரைடோடைய ஃபர்ஸ்ட் வருத்தமே. சரி ஓகே வந்துட்டாங்க போடட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க போடுற டிசைனும் பிடிக்கல. அண்ட் அதே மாதிரி அவங்க போட்ட டிசைனுக்கு கலரும் வரல. ஸோ பிரைட் எல்லா விஷயத்துலயுமே ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாங்க. அண்ட் இதே வந்து ஒரு நார்மலா ஒரு போட்டோஸ்க்காக மெஹந்தி போட்டுக்கிற பர்சனுக்கு நடந்திருந்தாலே அவங்க எந்த அளவுக்கு வந்து ஹர்ட் ஆயிருப்பாங்கன்னு உங்களுக்கு புரியும். பட் இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே மெஹந்தி ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஆசையா இருக்கும்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹர்ட் ஆயிருக்குன்னு நினைச்சு பாருங்களேன். லைக் ஒரு பெரிய மெஹந்தி ஆர்டிஸ்ட் புக் பண்ணா அவங்க நல்லா பண்ணி கொடுப்பாங்கன்ற ஒரு தைரியத்துல தான் உங்களுக்கு புக் பண்ணிருக்காங்க. அப்படிலாம் பார்த்தா எனக்கு நானும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச நிறைய மெஹந்தி ஆர்டிஸ்ட் புயல், வெயில், மழை, தலைவலி, வயித்தவலி, லூஸ் மோஷன் என்னாலும் பரவாயில்லன்னு பிரைடு வீட்டுக்கு ஷார்ப்பா போய் நிப்பாங்க. லைக் பிரைடு வீட்டுக்கு போலன்னா எந்த அளவுக்கு திட்டு விழுகும் அவங்களுக்கும் நல்லாவே தெரியும். அண்ட் எந்த அளவுக்கு அது சங்கடம்ன்றது தெரியும். இதெல்லாம் ஒரு பொருட்டா கூட மதிக்காம அந்த ஆர்டிஸ்ட் அந்த அளவுக்கு பிஹேவ் பண்ணிருக்காங்க. அண்ட் நல்ல ஃபேம்ல இருக்க ஒரு ஆர்டிஸ்ட் தான். எனக்குலாம் இப்போ வரைக்கும் கண்ணு முன்னாடி ஞாபகம் இருக்கு. நான் 2 hours லேட்டா போனதுக்கு ஒரு பிரைட் என்ன நிக்க வச்சு அந்த கேள்வி கேட்டாங்க. ஆனா அவங்க வர மாட்டா, அவங்க டீம் தான் வருவாங்கன்னு கொஞ்சம் கூட பிரியரா இன்ஃபார்ம் பண்ணாம இந்த அளவுக்கு அன்ப்ரொஃபஷனலா நடந்திருக்காங்க அந்த ஆர்டிஸ்ட். அண்ட் இவங்களுமே வந்து ஸ்டெயின் வரல, இந்த அளவுக்கு நிறைய விஷயம் ஹர்ட் ஆயிருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் டைம் என்கிட்டே பண்ணிக்கோங்க 10% கம்மி பண்ணி கொடுக்குறேன்னு வேற சொல்லியிருக்காங்க. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. See you in next video. Tata bye.